ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு ரொம்ப நல்ல மொறுமொறுப்பான உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது நல்லா வெள்ளையாக நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நீங்களே பாருங்கள் இது எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குது. பொதுவாக முறுக்கு பண்ணுறதுக்கு தீபாவளிக்கு முன்னாடியே நம்ம முறுக்கு மாவெல்லாம் அரைச்சி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஆனால் இன்றைக்கி நம்ம மாவு அரைக்காமல் கடையில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவு வச்சு எப்படி நல்ல மொறுமொறுப்பான உளுந்து முறுக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரை கப் அளவு உளுந்து எடுத்துக்கோங்க. அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இது 100 கிராம் அளவு உளுந்து இருக்கும். இந்த ரெசிபிக்கு முழு உளுந்து தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 2லேருந்து 3 தடவை நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துடணும். நல்லா கழுவினதுக்கு அப்புறமா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது 200 ml அளவு தண்ணி இருக்கும். இப்போ இதை நம்ம வேக வைக்கணும். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வச்சுருக்கோம்ல உளுந்து, அதை உள்ளே தூக்கி வச்சுருங்க. குக்கருக்கு உள்ளே நல்லா அடங்குற மாதிரி சின்ன பாத்திரத்தில் வைக்கணும். இப்போ மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இந்த உளுந்தம்பருப்பு நல்லா மலர்ந்து சூப்பராக வெந்து வரணும். அந்த வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சிடலாம். இப்போ 2 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், உளுந்து நல்லா வெந்திருக்கு. பொதுவாக நம்ம உளுந்தை வறுத்து அதுக்கப்புறமா பொடி பண்ணிவிட்டு ஜலிச்சு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் முறுக்கு நல்லா வெள்ளையாக வரும். இப்போ இது நல்லா ஆறியிருக்கு. ஆறினதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ நம்ம உளுந்தை வறுத்து பண்ணும்போது அது ப்ரௌன் கலர் முறுக்கு மாதிரி கிடைக்கும். கடையில் மாதிரி வெள்ளையாக கிடைக்கணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா வெள்ளை வெள்ளையர்னு முறுக்கு இருக்கும். இப்போது அந்த உளுந்தை அந்த தண்ணியோடையே சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துருங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறமா தான் அரைக்கணும். இப்போ பாருங்கள், இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நைஸாக அரைச்சிடலாம். தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்ல ரொம்ப நைஸாக இருக்கணும். கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ நைஸாக இருக்குது. இந்த முறுக்கை பிகினர்ஸ் கூட தைரியமாக பண்ணலாம். ஏன்னா நம்ம நார்மலாக உளுந்த வறுத்து அரைக்கும் போது அதை நம்ம ஜலிப்போம்ல, அதில் கொஞ்சம் போல் கப்பி இருந்தால் கூட முறுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மெத்தடில் அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. ஆனால் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கின இடியாப்ப மாவு தான். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு கூட நீங்கள் சேர்க்கலாம். இது 400 கிராம் அளவு மாவு இருக்கும். நம்ம 100 கிராம் அளவுக்கு உளுந்து சேர்த்தோம்ல, ஸோ 400 கிராம் அளவுக்கு மாவு சேர்க்கணும். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்கின நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் வெண்ணெய் கூட சேர்க்கலாம். இப்போ இந்த நெய் இந்த மாவில் எல்லா இடத்துலையும் படுறதளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் சேர்க்கும்போது சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ நம்மளுடைய முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக வரும். நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க உளுந்தை சேர்க்கணும். உளுந்து அரைக்கும் போது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறலாம். ஒரு 1/4 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு கருப்பு எள் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கருப்பு எள்ளுக்கு பதிலாக சீரகம் இல்லைன்னா ஓமம் கூட சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்க்காம அந்த உளுந்தில் இருக்கக்கூடிய தண்ணியே போதுமான அளவுக்கு இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு பிசையணும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சாச்சு. முறுக்கு மாவு பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. எனக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி தேவைப்படலை. உளுந்தில் இருந்த தண்ணியே கரெக்டாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி தேன்குழல் அச்சு எடுத்துக்கோங்க. இது முறுக்கு பிழியிறாச்சு. இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் போல் மாவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பிழிய ஆரம்பிக்கணும். கையில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிட்டு மாவு எடுங்க. அப்போ கையில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா டைட்டாக உருட்டிக்கோங்க. உள்ளே ஏர் பபிள்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி முறுக்கு அச்சுக்குள்ளே வச்சுருங்க. இப்போ நம்ம இதை புளிய ஆரம்பிக்கலாம்.
இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் போல் எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாதிரி முறுக்கு பிழியணும். ரொம்ப மெல்லிசாக மெதுவாக பிழிஞ்சு வரணும். இந்த மாதிரி ஃப்ளாட்டான தட்டுக்கு பதிலாக நம்ம அரிகரண்டி வச்சுருப்போம்ல, அதில் கூட பெரட்டி வச்சுட்டு நீங்கள் பிழியலாம். அது இன்னுமே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இப்போ வந்து இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுறணும். ஒருவேளை உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் போட பயமாக இருந்ததுன்னா இன்னொரு மெத்தட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தட்டில் முறுக்கு பிழிஞ்சிட்டு கண்டிப்பாக தட்டில் எண்ணெய் தடவி இருக்கணும். அப்போ தான் நம்ம டைரெக்டாக அதை எண்ணெயில் போடும்போது ஈஸியாக விழும். இந்த மொனை இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அதாவது இந்த கடைசி மாவு. இப்போ நம்ம முறுக்கை பிழிஞ்சு ரெடியாக வச்சாச்சு. எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. எண்ணெய் நல்ல சூட்டில் இருக்கணும். அப்போது டைரெக்டாக அப்படியே அந்த முறுக்கை வந்து தட்டோடு அந்த எண்ணெய்க்கு கிட்ட கொண்டு போய் போட்டுருங்க. முறுக்கை சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஃபஸ்ட்டு வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா 2 பக்கமும் திருப்பி விட்டு இந்த சத்தம்லாம் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா முறுக்கை வெளியில் எடுத்துருங்க. இப்போ வந்து முறையாக ரொம்ப வந்துட்டுருக்குல்ல, இதெல்லாம் அடங்கி எண்ணெய் நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் முறுக்கை நம்ம வெளியில் எடுத்துடணும். அப்போ முறுக்கு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், சத்தம்லாம் அடங்கிட்டு அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு. முதல்ல எவ்வளோ பபிள்ஸ் வந்துட்டு இருந்தது. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா மாவுளையும் முறுக்கு பிழிஞ்சு இதே போல் பொரிச்சு எடுத்துருங்க. இந்த தீபாவளிக்கு கட்டாயமாக நீங்கள் இதே மாதிரி முறுக்கு செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொதுவாக நம்ம முறுக்கு சுடும்போது கலர் தான் நம்ம வீட்டில் செய்யும்போது பிரச்சனையாக இருக்கும். கடைகளில் வாங்குகிற முறுக்கு நல்ல வெள்ளையாக இருக்குது, நம்ம வீட்டில் செய்யும்போது ப்ரௌன் கலரில் வருதுன்னு யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணுங்கள், எவ்வளோ வெள்ளையாக முறுக்கு வருதுன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் முறுக்கு சுடும்போது பொதுவாகவே நம்ம உளுந்த வறுத்துட்டு அரைப்போம்ல, அதனால தான் கலர் சேஞ்ச் ஆகுது. ஆனால் இந்த மெத்தடில் நம்ம உளுந்த வறுக்கலை, வேக வச்சு அரைச்சிருக்கோம். ஸோ கட்டாயம் கலர் சேஞ்ச் ஆகாது. பார்க்குறதுக்கு கடையில் வாங்கின முறுக்கு மாதிரியே இருக்கும். அதே சமயம் நல்ல முறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும். நீண்ட நாள் வரைக்கும் பதத்து போகாமையும் இருக்கும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. இது அப்படியே முறுமுறுப்பாக குழந்தைங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கட்டாயம் இந்த தீபாவளிக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபியோட பிக்கை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. தேங்க்யூ, பாய்.